1995 தளபதிக்கு மொத்தம் 4 படம் ரிலீஸ் ஆகுது. தேவா, ராஜாவின் பார்வையிலே, விஷ்ணு, சந்திரலேகா 4 படம் ரிலீஸ் ஆகுது. விஷ்ணு படம் ஹிட் ஆச்சோ இல்லையோ, அந்த படத்துல பாடின ஒரு பாட்டு செம்மையா ஹிட் ஆச்சு. பட்டி தொட்டி எல்லாம் செதற விட்டுச்சு. அந்த 4 படமே தளபதிக்கு நல்ல ஹிட்டான படமா தான் போச்சு. 1996 மொத்தம் 5 படம் ரிலீஸ் ஆகுது நம்ம தளபதி விஜய்க்கு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, பூவே உனக்காக, வசந்தவாசல், மாண்புமிகு மாணவன், அப்புறம் செல்வா. இதுல பூவே உனக்காக படம் செம்ம பிளாக் பஸ்டரா ஹிட் ஆச்சு. அதே மாதிரி தளபதி விஜய் 5 வருஷமா என்ன எதிர்பார்த்தாரோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆச்சு இந்த படத்துல தான். பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறமா அதே வருஷம் ரிலீஸ் ஆன 4 படம் அவ்வளோ சரியாவே ஓடல. 1997 காலமெல்லாம் காத்திருப்பேன், லவ் டுடே, ஒன்ஸ் மோர், நேருக்கு நேர், காதலுக்கு மரியாதைன்னு சொல்லி 5 படம் ரிலீஸ் ஆகுது அதே வருஷத்துல. அதுல காலமெல்லாம் காத்திருப்பேன் தவிர ஒன்ஸ் மோர், லவ் டுடே, நேருக்கு நேர் இந்த 3 படமே ஒரு ஆவரேஜான கமர்ஷியல் ஹிட்டை தருது. நேருக்கு நேர் படத்துல விஜய் கூட வந்து சூர்யா நடிச்சிருப்பாரு. அதுதான் சூர்யாவோட ஃபர்ஸ்ட் படம்னே சொல்லலாம். ஏன்னா சூர்யா நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரோல் அஜித் தான் நடிக்க வேண்டியது. ஏன்னா டேரக்டருக்கும் அஜித்துக்கும் இருந்த சின்ன பிரச்சனைனால அஜித் அந்த படத்துல டிராப் ஆயிட்டாரு. அதே வருஷம் ரிலீஸ் ஆன காதலுக்கு மரியாதை வந்து பூவே உனக்காக அப்புறம் பிளாக் பஸ்டரா ஹிட் அமைது தளபதி விஜய்க்கு. அந்த ஒரு படத்துல